ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு சமயம் ஒரு பள்ளி ஆசிரியர் மகா பெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். வரிசையில் நின்று அவரோட முறை வந்தப்போ, என் பொண்ணுக்கு இதயத்தில் ஓட்டை இருக்கு, டாக்டர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் கொலை நடுங்கிறது, நீங்கள் தான் காப்பாற்றணும்னு முறையிட்டார். அதாவது ஹார்ட் ஹோலா இல்லை, அதில் ஹோல் இருக்குன்னு சொல்கிற இல்லையா அப்படின்னார் மகா பெரியவா. அந்த ஆசிரியருக்கு பெரியவா என்ன சொல்கிறாருன்னு புரியலை. ஒரு ஆசிரியராக அவருக்கு கேள்வி கேட்டு தான் பழக்கம், கேள்வி கேட்கப்பட்டு பதில் சொல்லி பழக்கம் இல்லை. ஹார்ட் ஹோலாக, அதாவது முழுமையாக இல்லை, ஹோல் அதாவது ஓட்டை இருக்கு இல்லையா, அது சரி, நீ வேற என்ன வேலை பண்ணுற? ஆசிரியர் முழிச்சார். நான் ஆசிரியர் தொழிலை தவிர வேற வேலையும் செய்கிறேன்னு பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? வேற வேலை எதுவும் இல்லைன்னு பொய் சொல்லிட்டா போகிறது. பெரியவா குடஞ்சு குடஞ்சு கேட்கவா போகிறார்? ஆனால் அந்த தெய்வத்தோட சந்நிதியில் பொய் சொல்ல முடியல. தங்கம் வைரம் வியாபாரம்னு அந்த ஆசிரியர் மென்னு முழுங்கினார். பெரியவா கனிவோட சொன்னார், பெரிய பெரிய வியாதியெல்லாம் கூட தான தர்மங்கள் பண்ணினா போயிடும்னு சொல்லியிருக்கு. இங்கே ஏழைகள் நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு திருமாங்கல்யம் கேட்குறா. 108 திருமாங்கல்யம் பண்ணிட்டு வந்து கொடு, கேட்குறவாளுக்கெல்லாம் கொடுக்கலாம். அடுத்த மாதமே 108 திருமாங்கல்யம் கொண்டு வந்து சமர்ப்பித்தார் ஆசிரியர் பணி செய்கிற தங்க வியாபாரி. குட் ஹார்ட்டட்னு இங்கிலீஷில் சொல்லுவா, நீயும் உன் புத்திரியும் குட் ஹார்ட்டட் அப்படின்னார் மகா பெரியவா. அதுக்கப்புறம் பெரியவா வாக்குக்கு மேலே என்ன மருந்து வேணும்? தேவாமிர்தமே பருகியவனுக்கு பாயசம் எதுக்கு? ஆசிரியரோட பொண்ணு பெரியவா ஆசீர்வாதத்தில் சௌபாகியவதியா ஹோல் ஹார்ட்டடாக இருக்கா. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் 1986 ஒரு ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காஞ்சி சங்கர மடத்தில் மகா பெரியவா பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துருந்தார். ஒரு ஓரமாக சுமார் 5 வயசு குழந்தைய தூக்கிண்டு ஒரு பக்தர் அழுதுண்டே நின்றுட்டு இருந்தார். அப்போ மகா பெரியவாளுக்கு எப்பவும் கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற சந்திரமௌலிங்கிறவரும் ஸ்ரீகண்டன்கிறவரும் பெரியவா பக்கத்தில் இருந்தா. மகா பெரியவா ஸ்ரீகண்டனை கூப்பிட்டு, கையில் குழந்தையோட ஒருத்தர் அழுதுண்டே இருக்கார் பாரு, ஏன் அழறாருன்னு விசாரினார். ஸ்ரீகண்டனும் அவர்கிட்ட போய் அவர் ஏன் அழறாருன்னு மகா பெரியவா கேட்டுட்டு வர சொன்னார். உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழறேள்னு கேட்டார். ஐயா, என் குழந்தைக்கு 5 வயசாகுது, பெண் குழந்தை, அதுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட காமிச்சேன், குழந்தைக்கு இதயத்தில் துவாரம் இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணினாலும் கொஞ்சம் சிரமம்தான்னு சொல்லிட்டார். ஆப்ரேஷனுக்கு தேதியும் குறிச்சாச்சு. பெரியவா கிட்ட குழந்தையை காமிச்சு அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நிச்சயமா பெரியவா ஆசீர்வாதத்தில் குழந்தைக்கு குணமாயிடும்னு பரிபூர்ண நம்பிக்கையோட வந்திருக்கேன்னார். இந்த விஷயத்த ஸ்ரீகண்டன் மகா பெரியவா கிட்ட அப்படியே சொன்னார். மகா பெரியவா உடனே குழந்தைய பக்கத்தில் கொண்டு வர சொன்னார். பக்கத்தில் இருந்த சந்திரமௌலி கிட்ட ஒரு மாம்பழத்தை கொடுத்து, இதில் ஒரு சின்ன துண்டை நறுக்கி குழந்தைக்கு கொடுக்க சொல்லு, சரியாயிடும், ஆப்ரேஷன் எல்லாம் தேவைப்படாதுன்னு சொல்லி அந்த பக்தரை ஊருக்கு அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் ஏற்கனவே குறிப்பிட்ட நாளில் தன்னோட குழந்தைய டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போனார். குழந்தைய பரிசோதனை பண்ணின டாக்டர்களுக்கு ஆச்சரியம். முதல்ல இந்த குழந்தைக்கு துவாரம் இருந்தது, இப்போ இல்லையே, என்ன நடந்தது? முதல்ல இருந்த துவாரம் இப்போ எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு குழந்தையோட அப்பா கிட்ட கேட்டா. பெரியவா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்ததை அந்த தந்தை விளக்கமாக அந்த டாக்டர்களுக்கு சொன்னார். டாக்டர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். அதுக்கப்புறம் மகா பெரியவா கிட்ட வந்து நடந்ததையெல்லாம் சொல்லி சந்தோஷமாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார். அதுக்கப்புறம் 1994 மகா பெரியவா முக்தி அடைஞ்சிட்டார். 2006 ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒருத்தர் மகா பெரியவாளோட அதிஷ்டானத்துக்கு வந்தார். அங்கே பூஜை பண்ணிட்டு இருந்த சந்திரமௌலி கிட்ட கல்யாண பத்திரிக்கை ஒன்றை கொடுத்து மகா பெரியவாளோட அதிஷ்டானத்தில் வச்சு பிரசாதம் கொடுங்கோன்னு கேட்டார். சந்திரமௌலியும் அவருக்கு மாம்பழம், துளசி, கல்கண்டு எல்லாம் கொடுத்தார். அவருக்கு கண்ணில் கண்ணீர் முட்டிண்டு வந்தது.
அவர் ஏன் அழறாருன்னு புரியாம சந்திரமௌலி அவர்கிட்டயே காரணம் கேட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் மகா பெரியவா ஒரு மாம்பழத்தை கொடுத்து இதய நோயால பாதிக்கப்பட்ட என்னோட பொண்ணுக்கு கொடுக்க சொல்லி குணமாக்கினார். அந்த குழந்தைக்கு தான் இன்னைக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. அன்னைக்கு பெரியவா கொடுத்தா மாதிரியே இன்னைக்கும் நீங்க அதே மாம்பழத்தை பிரசாதமா கொடுத்தேளா? மகா பெரியவா தான் திரும்பியும் உங்க மூலம் பிரசாதம் கொடுத்துருக்காருன்னு நான் பரிபூர்ணமா நம்புறேன். நீங்க குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னார். குழந்தைக்கு இதயத்தில் ஓட்டை இருக்குன்னு சொல்லி வந்த ஒருத்தருக்கு மாங்கல்ய தானம் பண்ண சொல்லி குணப்படுத்துறார். அதே பிரச்சனையோட வந்த இன்னொருத்தருக்கு மாம்பழம் கொடுத்து குணப்படுத்துறார். வழிமுறைகளில் வித்தியாசம் இருந்தாலும் அவரோட சங்கல்பம் ஒண்ணுதான். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாது வேறொன்றறியேன் பராபரமே. அந்த பரபிரமம் வாழ்ந்த காலத்துல நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம பாக்கியசாலிகள் தான். அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.